மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 11,92,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 11,92,194 வாக்காளர்கள் என இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலானது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆலந்தூர் தொகுதியிலே 2,96,052 வாக்காளர்களும், அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே 3,75,921 வாக்காளர்களும், அதே போன்று உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலே 2,43,922 வாக்காளர்களும், அதே போன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே 2,76,299 வாக்காளர்கள் என மொத்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 11,92,194 வாக்காளர்கள் இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இந்த குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக குறைந்தபட்ச வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இந்த உத்திரமேரூர் தொகுதியானது விளங்கி வருகிறது. அதே போன்று அதிகபட்ச வேட்பாளர்களை கொண்ட தொகுதியாக திருப்பெரும்புத்தூர் தொகுதியானது இருந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையானது 11,92,194 இருந்து வருகிறது. இதனை தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டு வருகிறார். அனைத்து கட்சியினுடைய முன்னிலையிலே ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது வெளியிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.